எங்கள் கிராமத்தை மாற்றிய காலரா கிருமியை பற்றிய கதை இது. இக்கிருமி மிக சிறியது, ஆனால் பேராபத்தானது. கண்களுக்கு புலப்படாத நுண்ணிய கிருமிகள் நதியில் நிரம்பி இருக்கிறது. இதை அறியாமலேயே பெண்கள் தண்ணீரின் மூலம் காலரா கிருமியை வீட்டிற்கு எடுத்து செல்கிறார்கள். ஈக்கள் தம் கால்களின் மூலம் காலராவை பரப்பியது. அசுத்தமான கைகளின் மூலம் காலரா பரவியது. நாங்கள் குடிக்கும் தண்ணீரின் மூலம் காலரா கிருமியை பருகினோம். நாங்கள் சாப்பிடும் உணவில் கைவிரல்களில் காலரா கிருமிகள் உள்ளது. வெகு விரைவாக எல்லாம் நடந்தது. அதிகாலையில் என் தந்தை நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு தண்ணீரை போன்ற கடுமையான வாந்தி பேதி ஏற்பட்டது. நான் மிகவும் பயந்தேன். இவ்வளவு விரைவாக எப்பொழுதும் சென்றதில்லை. என் தந்தையை பார்த்தவுடனேயே அது காலரா வியாதி என்று செவிலியருக்கு புரிந்துவிட்டது. குடிக்க கொடுப்பதற்கு உடனடியாக திரவம் தேவைப்பட்டது. செவிலியரிடம் ORS தயாராக இல்லை. எனவே அவருக்கு சிறப்பு திரவம் தயாரித்தோம். தண்ணீரை சுத்தப்படுத்தினோம். துணியில் தண்ணீரை வடிகட்டி 1 நிமிடம் கொதிக்க வைத்தோம். இதில் 1/2 தேக்கரண்டி உப்பு, 6 தேக்கரண்டி சர்க்கரை கலந்தோம். இதன் சுவை கண்ணீரை போல் இருந்தது. அதிகமான உப்பு இல்லை. என் தந்தை இறந்து விடுவார் என பயந்தேன். ஆனால் அவர் உடல்நிலை தேறினார். காலரா கிருமியை விழுங்கிய அனைவருக்கும் இவ்வியாதி வருவதில்லை. ஆனால் இவர்கள் இவ்வியாதியை மற்றவர்களுக்கு பரப்பக்கூடியவர்கள் என்று செவிலியர் கூறினார். இப்பொழுது நான் சுத்தமான குடிநீரின் மூலம் காலரா வியாதியில் இருந்து எப்படி எங்களை காப்பாற்றிக் கொள்வது என்பதை எங்கள் கிராமத்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பெண் தண்ணீர் எடுத்து செல்வதை பார்த்தேன். 1 சட்டு குளோரின் கலந்து 1/2 மணி நேரம் வைப்பதன் மூலம் அந்த தண்ணீரை சுத்தமாக மாற்றுவதை விவரித்தேன். அங்கே ஒரு மனிதர் அசுத்தமான கைகளுடன் சாப்பிட போவதை பார்த்தேன். அவரிடம் கழிப்பறை சென்ற பின் சோப்பு மற்றும் தண்ணீரினால் கைகளை சுத்தப்படுத்துவதின் அவசியத்தை உணர்த்தினேன். சுத்தமான கைகளினால் சாப்பிடுவதன் மூலமே நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். என் கிராமத்தார் நதியில் காலராவை பரப்புவதை பார்த்தேன். நதியில் இருந்து குறைந்தது 30 கிலோமீட்டர் தொலைவில் கழிப்பறை அமைக்க வேண்டும் என்று உரைத்தேன். நமது கிராமம் சுத்தமாக இருக்க இது மிக அவசியம். ஒரு தாயார் சுகாதாரமற்ற முறையில் சமைப்பதை பார்த்தேன். சமைப்பதற்கு முன்பு கைகளை சோப்பு போட்டு சுத்தமான தண்ணீரில் கழுவ வேண்டும். காய்கறிகளையும் சுத்தமான தண்ணீரில் கழுவ வேண்டும். சமைத்த உணவை சூடாக இருக்கும் போதே சாப்பிட வேண்டும். ஈக்களிடம் இருந்தும் உணவை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த தாயாரிடம் கூறினேன். கிராமம் முழுவதும் கூறிவிட்டு என் தந்தையை பார்க்க விரைந்தேன். அவர் குணமடைவதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இப்பொழுது எங்கள் கிராமம் ஆரோக்கியமாக இருக்கிறது. எங்கள் தண்ணீர் சுத்தமாக இருக்க எப்பொழுதும் வடிகட்டி கொதிக்க வைக்கிறோம். கழிப்பறையை தவறாமல் உபயோகிக்கின்றோம். உபயோகித்த பின் தவறாமல் கைகளை கழுவுகின்றோம். கழுவி சுத்தமான முறையில் சமைக்கப்பட்ட எங்கள் உணவு ஈக்களிடமிருந்து பாதுகாப்பானது. சமைப்பதற்கு முன்பும் சாப்பிடுவதற்கு முன்பும் எப்பொழுதும் கைகளை கழுவுகின்றோம். எங்கள் கிராமத்தை காலராவிலிருந்து பாதுகாத்து கொண்டோம். அனைவருக்கும் சொல்லுங்கள், உங்கள் கிராமமும் பாதுகாக்கப்படும்.